எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அமாவாசை. நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. உலை வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு உலை வச்சு உலை காயுது. அரிசி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அரிசியை கழுவி வச்சுட்டேன். அதை உலையில் போடலாங்க. அரிசியை போட்டுட்டு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. தட்டை போட்டு மூடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா பருப்புக்கு தண்ணி வைக்கலாம். குக்கரில் பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் போட்டு ஊற வச்சோம்னா டக்குன்னு நல்லா ஊறிடுங்க. பருப்பு சூப்பராகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். பருப்பை கழுவி குக்கரில் போட்டேங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். காலையிலே வெயில் அதிகமாக இருக்குங்க. அதுவும் ஜன்னல் வந்து பக்கத்துலேயே இருக்குங்களா, கிச்சன் ஒட்டி. அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் தண்ணியில் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஏன்னா சின்னதாக இருக்குங்களா தக்காளி, அங்கே தாங்க கரண்டி சிசர்லாம் மாட்டுவேன். பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் மேலே பொங்கி வரும் இல்லைங்களா குக்கர் மேலே, அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. விட்டால் குயிக்காகவும் வெந்துடும், மேலவும் வராது. இந்த விசில் மேலே வரும், அது போல் வராது. கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதே போல் கேஸ் கட்டு போடும்போது தண்ணியில் போட்டுட்டு போடுங்க, அப்படியே போடாதீங்க. தண்ணியில் போட்டுட்டு போட்டோம்னா நல்லது. போட்டுட்டு குக்கரை மூடிட்டேங்க. மூடிட்டு எப்போவுமே அப்படியே வெயிட்டை போடாதீங்க. கொஞ்சம் ஏர் வந்தவுடனே போடுங்க, அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. புரியுதுங்களா? ஏர் வந்துட்டவுடனே அப்புறம் போடலாம், அதை வச்சிடலாம். அதனால் என்ன பண்ணலாம், கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வாழைத்தண்டு சாம்பார் வைக்கலாம், வாழைக்காய் வறுக்கலாம் அப்படின்னு ரசம், அப்பளம் பொரிக்கணுன்ட்டு சரின்ட்டு சாதம் கொதிக்குதுங்க. கலரி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பில் வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டானுங்களா, தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தால் போதுங்க. அந்த தக்காளியை வந்து அந்த மேல் பாகத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த நரம்பு போல் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுட்டேங்க. ஒரு 3 தக்காளி 2 வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கோவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். கோவக்காய் பொரியல் வந்து ஃப்ரை பண்ணால் வாழைக்காவும் வறுவல், இதுவும் கோவக்காய் பொரியலும் ஃப்ரை பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணால் செமையாக இருக்குங்க. கருவேப்பிலெலாம் அலசி கிள்ளி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அமாவாசை வெள்ளிக்கிழமனால காலையில் வேலை நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க. பூஜை வேலைங்களாச்சா, கடன்னு பூஜை ரூமில் போய் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. வாழைத்தண்டு பார்த்தா நல்லாவே இல்லைங்க, கருப்பாக இருக்குது. வேண்டான்னு போட்டுட்டு வெறும் முருங்காவும் கேரட்டும் கட் பண்ணிக்கினேன். இது வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு மட்டும் செய்வாங்க அந்த கடாயி. கவிச்செல்லாம் செய்ய மாட்டேன், வெஜ்ஜு தான். வச்சு எண்ணெய் ஊற்றி பருப்பு வெந்துடுச்சு எடுத்து தள்ளி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பருப்பில் வந்து வெந்தயம் சீரகம் போடணுங்க. நான் வந்து அது போடலை, அதனால் தாளிப்பில் போட்டுடலாம். அதில் போடலன்னா கூட இதில் போடலாங்க. இன்னும் அந்த பருப்பில் போட்டோம்னா நல்லாயிருக்கும், இதில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். கொஞ்சம் வெந்தயம் கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காவும் கேரட்டும் போட்டுட்டேங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரிடலாங்க. உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் நம்ம தேவைக்கு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா, கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடிடலாங்க. அது ஒரு பக்கம் கொச்சின்னு இருக்கட்டும். இப்போ பொரியலுக்கு அடுத்தது நான் நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிடணும். ரசத்துக்கு வந்து நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. அது வாழைக்காய் எடுத்துருக்கேன் வறுக்கலான்ட்டு. சரி வாழைக்காவை எடுத்து தோல் சீவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோல் சீவுறாங்க. தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காவை ரவுண்டாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கினேன் வாழைக்காவை. சாதம் வெந்துடுச்சுங்க, வடிச்சுட்டு அதை எப்போவுமே தொட்டு கும்பிட்டுணுங்க. நம்மளுக்கு அன்னலக்ஷ்மி இல்லைங்களா,
போட்டுட்டு அந்த பக்கம் வந்து கடாய் அடுப்பு வந்து பக்கத்தில் பர்னர் இருக்கிறனால அந்த கடாய் வச்சா எனக்கு ரொம்ப இடுக்கமாக இருக்கும். அதனால் அந்த கடாயை தூக்கி மாற்றி அப்படி வச்சுட்டு சரி வாழைக்காய் வறுத்துக்கலான்ட்டு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டங்க, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை தூக்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து அதில் போட்டங்க. நல்லா போட்டுட்டு 2 வாழைக்காங்க போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். எப்போவுமே வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் வாய்வு இல்லைங்களா, அதில் இஞ்சி பூண்டு போடுறோம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டால் நம்மளுக்கு அந்த வாய்வை வந்து இதுவாக்கும், நல்லதுங்க. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் கலரி தட்டு போட்டு மூடிட்டேங்க. அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பு வெந்தது இல்லைங்களா, அதை கேஸ் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம், பருப்பு ரசம் வைக்கலான்ட்டு சும்மா கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுக்கினேங்க. வச்சுட்டு புளியை கரைச்சி சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டேன். ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ஒன்றாவே கரைச்சி வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துக்கின்னு பருப்பில் புளியை ஊற்றி தூக்கி சாம்பார் காய் வெந்துடுச்சு அதில் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் பொடிங்க, நான் ரெடி பண்ண சாம்பார் பொடிங்க. சூப்பராக இருக்குங்க அந்த சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டேங்க. ஒரு கொதிக்கிட்டோம் நல்லா இருக்குன்ட்டு தட்டு போட்டு மூடிட்டேன். மூடிட்டு சரி ரசத்தை வந்து கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புளி தண்ணியிலே பருப்பு, ஒரு 3 தக்காளி. எப்போவுமே பருப்பு ரசத்துக்கு வந்து தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டால் செம்மையாக இருக்கும். போட்டுட்டு 3 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, அதுங்களே சரி வாழைக்காய் கொஞ்சம் கலரி விடலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ண இல்லைங்களா, அந்த வாழைக்காவை கொஞ்சம் கலரி விட்டுடலான்ட்டு கலரி தட்டு போட்டு மூடிட்டேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கினேங்க. நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் ரசத்துக்கு தாளிப்பு போடலான்னு சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாவை போட்டு பூண்டு ஏற்கனவே தட்டி வச்சுருக்கேங்க, அந்த பூண்டையும் போடலான்னு சொல்லிவிட்டு காஞ்ச மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தூக்கி ஊற்றிட்டேங்க. ரசத்தில் தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் ரசத்தை. அது ஒரு கொதி எப்படி கொதிச்சுதுன்னா தாங்க நல்லாயிருக்கும். பருப்பு ரசம் இல்லைங்களா, ஒரு கொதிக்கணும். அது ஜன்னல் கிட்டவே இருக்கிறதுனால சின்ன இது அகலம் இல்லைங்க. பெருங்காயம் போட்டுட்டேன். நான் ரெடி பண்ண ரசப்பொடிங்க, சூப்பராக இருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கலரி விட்டுட்டேங்க ரசம். விட்டோன்னே சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, கொதிக்குது. சரி கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னே அதுக்குள்ளே வேர்த்து போகுதுங்க. ஜன்னல் இருக்குதே தவிர காற்றே வரல, வேர்த்து போகுது. அப்புறம் சாம்பார் ஓப்பன் பண்ணால் செம்ம வாசனை, கமன்னு சூப்பராக இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காவும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. சரி அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி டேபிளில் வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கோவக்காய் பொரியல் பண்ணோம் இல்லைங்களா, கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, நான் எல்லா சமையல்லையும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்பேங்க. இஞ்சி பூண்டு சீரகம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு வாழைக்காக்கு அதான் 2த்துக்கும் சேர்த்து நறுக்கி வச்சுருந்தேன். வாழைக்காக்கு போட்டுட்டு நசுக்கி வச்சுருந்தேன், இடித்து வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கோவக்காய் அது போல் இந்த கத்திரிக்காய் போல் நீட்டாக அரிஞ்சிட்டு இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். இதே போல் காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், கடலப்பருப்பு வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொரன்னு தூள் பண்ணி இந்த கோவக்காயில் போட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடலாங்க. கோவக்காய் பொரியல் பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சுங்க. இதில் தேங்காய் போட்டும் செய்யலாம், தேங்காய் இல்லாதையும் செய்யலாம். அப்பளம் பொரிச்சிட்டேங்க.
அமாவாசை சமையல் ரெடிங்க. சாம்பார், ரசம், வறுவல், கோவக்காய் பொரியல். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க